மக்களே, ஆக்சுவலாக இன்றைக்கி எனக்கு ரிவ்யூ பண்ணவே பிடிக்கல. ஸ்பெஷலாக இன்றைக்கி இந்த வாரம் முழுக்க இந்த டாஸ்க்கும் போர் அடிக்குது. இந்த டாஸ்கில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கண்டஸ்டன்ஸும் போர் அடிக்கிறாங்க. அதாவது ஸ்டூடெண்ட்டாக இருந்துக்கிட்டு திருடுறது, லவ் பண்ணுறது, அதுவும் வயசு மீறிய லவ், கேரக்டர் மீறிய லவ் அப்படிங்கிறது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் என்ன நம்ம பேசுகிறது அப்படின்னு இருக்கு. ப்ரோமோ கூட பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்டூடெண்ட்ஸ் அழுவுறது மட்டுமே ப்ரோமோங்க. காலையில் முதல் ப்ரோமோவில் இந்த பொய்யானா, அதாவது இது இப்போ தான் பொய்யானா அப்படிங்கிறத கரெக்டாக நிரூபிச்சிருக்கிறாங்க. பொய்யான அழுவதை நம்ம பார்த்தோம். அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இப்போ தான் நடந்து முடிஞ்சது. அதை நம்ம பேசுவோம், இந்த வீடியோவில் தான் பேச போகிறோம். ஆனால் அந்த அழுகை கூட ட்ராமா தான் அப்படிங்கிறது இப்போ தான் நமக்கு தெரியுது. ப்ரோமோ பார்க்கும்போது ஐயோ பரவாயில்லையே புள்ள அழுவுதே அப்படின்னு சில பேர் வியானாவுடைய பிஆர் நினச்சிருப்பாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் நினைக்கல. ஆனால் இப்போது பிஆர்சியே புரிஞ்சிருக்கோம், ஐயோ இது சரியான கேடி போல இருக்குது அப்படின்னு சொல்லி. அடுத்து பார்த்தா ஒரு பக்கம் அரோரா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. என்னடான்னு கேட்டால் சபரியோடைய வாழைப்பழத்தை திருடி வச்சிட்டாங்கன்னா அவன் ஒரு பக்கம் கத்துறான். அதுக்கு இந்த அம்மா அழுகுறாங்க. அவன் கத்துனதுல இவங்க பயன்ட்டாங்களாமா. ஓகே, அடுத்து பார்த்தா இந்த சீசனுடைய டைட்டில் வின்னர் சுபிக்ஷா அழுதுகிட்டு இருக்காங்க. சுபிக்ஷா நம்புறாங்க இந்த சீசனுடைய டைட்டில் வின்னர் நான் தான். அதாவது ஃபைனல்ஸில் ஒரு பக்கம் விக்ரம் நிற்பாராமா, ஒரு பக்கம் சுபிக்ஷா நிற்பாங்களாமா. அதில் சுபிக்ஷாவுடைய கையை தான் தூக்க போகிறாங்களாமா. ஐயா தயவுசெய்து அந்த பொண்ணை வெளில அனுப்பிச்சு விடுங்கய்யா, ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்கு பாவம். அப்புறம் இவ்வளோ நம்பிக்கை வச்சு கிடைக்கலன்னா ரொம்ப அஃபெக்ட் ஆகிட போகிறாங்க பை இன்டர்னலாக. ஏன்னா ஒரு ஐடி கார்டுக்கே அந்த பொண்ணு அந்த அழுவுது. அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம், ஓகேவா? இந்த வீடியோவில் நம்ம பொய்யானா அவர்களை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது இந்த டாஸ்க் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். இந்த டாஸ்க் பிக் பாஸ் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் டாஸ்க்குன்னும் போது டாஸ்கில் நம்மளுடைய கேரக்டர் என்னவோ அந்த கேரக்டரை நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத வாரம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நடந்த எந்த டாஸ்க்லையும் யாரும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் இல்லை. அது ராஜாங்கம் டாஸ்காக இருந்தாலும் சரி, இந்த டாஸ்காக இருந்தாலும் சரி, ஃபேக்ட்ரி டாஸ்காக இருந்தாலும் சரி, எந்த டாஸ்காக இருந்தாலும் அவங்களுடைய கேரக்டரை அவங்க ஜஸ்டிஃபிகேஷனே பண்ணலை. ஸ்பெஷலாக இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க அவங்களுடைய இப்போ 12வது படிக்கிற பசங்களாம் என்ன பண்ணுவாங்களோ அதை எதையுமே பண்ணலை. எதெல்லாம் பண்ண மாட்டாங்களோ அது எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. ரிபல் ஸ்டூடெண்ட்டாக எந்த ஸ்கூலில் ரிபல் ஸ்டூடெண்ட்டை வச்சுருப்பாங்க? போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரியே அங்கே டீச்சர்ஸ்க்குன்னு ஒரு அதிகாரம் கிடையாது. டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை அதட்டக்கூடாது, கண்டிக்கக்கூடாது. இது ஹாஸ்டல் அப்படிங்கிறதுனால 24 ஹவர்ஸும் அந்த ஸ்டூடெண்ட் என்னவாக இருக்கணும்? ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கணும். ஆனால் டீச்சர் என்னவாக இருக்கணும்? டீச்சராக தான் இருக்கணும். அட்லீஸ்ட் பிரஜன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டராக அவர் கொஞ்சம் ரூடான கேரக்டராகவாச்சும் மாற்றிருக்கலாம். ஒருவேளை அவர் ஒரு சேஞ்ச் அவர் கொடுக்கணுன்றதுனால இந்த கேரக்டர் இப்படி எடுத்துக்கிட்டாரான்னு தெரில. பார்வதி ஒரு பக்கம் அவங்களுடைய வேலையை கரெக்டாக பண்ணுறாங்க. பார்வதி எப்பயுமே பார்வதி தான். காலையிலேருந்து பார்வதிக்கும் எம்ஜிஏவுக்கும் வேலை செய்கிறதுல பயங்கரமான சண்டை வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட கசமுசாக்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அது எல்லாமே நம்ம பேச வேண்டி இருக்குது. சரி, இந்த வியானா இருக்கு இல்லையா, வியானா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷூஸை ஒழிச்சு வைக்கிறது, சுபிக்ஷா பிரின்சிபல்னுடைய பேண்ட்டு பெல்ட் எல்லாம் ஒழிச்சு வைக்கிறது. இவ்வளோ தைரியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வருமா? ரியாலிட்டியில் கேட்குறேன். சரி, இது ஷோ, இது ரியாலிட்டி கிடையாது அப்படின்னா கூட ஒரு பிரின்சிபல்னு ஒருத்தர் அவருடைய கேரக்டருக்கு அந்த மரியாதையை கொடுக்கணுமா இல்லையா? அது எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தோணும்? பிரின்சிபலோடைய பேண்ட்டையும் பெல்ட்டையும் ஒழிச்சு வைக்கணும், டீச்சரோடைய ஷூ எடுத்து ஒழிச்சு வைக்கணும். காலையிலேருந்து அமித் அவர்களுடைய கேரக்டரை பொறுத்த வரைக்கும் அவருடைய கேரக்டருக்கு கால் வலிக்குதாமா. அதாவது எலும்பில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அவரால் ஷூ இல்லாமல் நடக்க முடியாது, ஆர்த்தோ ஷூஸ் தான் அவர் போடணும் அப்படின்னு அவருடைய கேரக்டர் டிசைன் பண்ணியிருக்காரு. அவரோட ஷூ எடுத்துகிட்டு போய் இந்த பொண்ணு ஒழிச்சு வச்சுட்டு காலையில் ஒழிச்சு வச்சதை இப்போ வரைக்கும் கொடுக்காம அலைய விட்டுக்கிட்டே இருக்குது. சொல்லவே இல்லை. பல இடங்கள்ல அவரோட சேர்ந்து தேடுது வேற. நான் தேடித்தரேன் வாங்க, இங்கே இருக்கா பாருங்க, அங்கே இருக்கா பாருங்கன்னு சொல்லிட்டு அமித் அவர்கள் கிளாஸ் பயங்கரமாக எடுத்தார். அது ஆனால் 12th ஸ்டூடெண்ட்டுக்கு எடுக்கிற மாதிரி இல்லை. என்னமோ எல்கேஜி யூகேஜி பசங்களுக்கு ரைம் சொல்லி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி தமிழ், அவர் இங்கிலீஷ் டீச்சரு, தமிழ் பாட்டை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கார். அது 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணுற மாதிரி இல்லை. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். ஆனால் ஓகே, பரவாயில்லாமல் அவர் பண்ணார்.
அவர் வந்து தன்னுடைய கேரக்டர் வந்து ஒரு ரஃப்பான கேரக்டராக தான் டிசைன் பண்ணி வச்சுருந்தார். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு டீச்சர் அப்படின்னு வந்து வச்சுருந்தாரு. ஆனால் இவங்க கிட்ட அதை பண்ண முடியாது. ஏன்னா ஒன்று என்னன்னா பாத்ரூம் ஓடுது, ஒன்று என்னன்னா கிளாஸ் ரூம் விட்டு ஓடுது, இப்படி எல்லாமே அராத்து. ஒரு ஸ்கூலில் இருக்கிற 12 ஸ்டூடெண்ட்டும் அராத்தாக இருந்தால் எப்படி இருக்கும்? இதில் விக்கல்ஸ் வேறு ஒரு குட்டி மீசையை வச்சுக்கிட்டு +2 ஸ்டூடெண்ட் நம்ம காலையிலேருந்து அவர் தேடிக்கிட்டே இருக்கார். கூட சேர்ந்து இந்த பொண்ணு தேடுது. ஒரு இடங்களில் கூட அவருக்கு வந்து இங்கே தான் ஷூ இருக்குன்னு சொல்லலை. அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது உள்ளுக்குள்ளே. கிளாஸ் நடக்குது, கிளாஸ் முடியுது, வெளில வராங்க, கார்டன் ஏரியாவில் உட்காந்து கிளாஸ் எடுக்க சொல்கிறாங்க. லிவிங் ஏரியாவில் ஆக்டிவிட்டி ஏரியாவில் என்னமோ நடக்குது போல், ஏதோ வேலைகள் நடக்குது போல் இருக்குது. அவர் வந்து ரொம்ப நேரம் கெஞ்சுறாரு. அவ்வளோ நேரம் கெஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா அரோரா என்னமோ சொன்னாங்க, நீ கொஞ்சம் ஓவராகவே பண்ணுற, கொஞ்சம் ஓவர் டூவாக போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே வந்து வியானா என்ன பண்ணுதுன்னா தனியாக கூப்பிட்டு போயிட்டு அமித் கிட்ட சொல்கிறாங்க, ஷூ நான் தான் வச்சுருக்கேன், நான் இதை எல்லாரும் முன்னாடி சொல்ல விரும்பலை, நான் சும்மா ஒரு ஃபன்னுக்கு தான் பண்ணேன், நீங்கள் ரொம்ப அதை போட்டு பெரிய சீனாக க்ரியேட் பண்ணாதீங்க, இட் வாஸ் ஃபன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கேட்குறாரு, ஏமா காலையிலேருந்து நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், இது உனக்கு ஃபன்னாமா அப்படின்னு கேட்டால், அப்போ வியானா ஒன்று சொன்னாங்க, சீரியஸாக இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை எப்படா ஸ்கூலில் வச்சுருந்தாங்க, இந்நேரம் செருப்பால் அடித்து துடைச்சிருப்பாங்களே அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. என்னென்னா அவங்க டீச்சர் மேலே அவள் சிக்கன் துண்டெல்லாம் எடுத்து போடுவாளாம். சாப்பிட்ட சிக்கன் பீஸை டீச்சர் தலையில் எடுத்து போடுவாங்களாம். இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், எங்கள் ஸ்கூலில் நான் பண்ணியிருக்கேன். அதில் எவ்வளோ பெருமை பாருங்களேன், மேய்க்கிறது எருமை, அதில் என்னடா பெருமைன்ற மாதிரி ஒரு டீச்சர்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணது, ஒரு டீச்சரை லிட்டரலாக அது ஒரு புல்லிங் தான். டீச்சரை புல்லி பண்ணதை வந்து அவ்வளவு பெருமையாக தெனாவிட்டால் அந்த பொண்ணு சொல்லுது, என் டீச்சர் மேலே நான் வந்து போனெல்லாம் தூக்கி போட்டிருக்கேன், சிக்கன் போன்லாம். இப்போ தெரியுது ஏன் வந்து இந்த அளவுக்கு இது தருதலையாக போச்சுன்னு. படிக்கிற நேரங்களில் அந்த படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒழுங்காக படிச்சிருந்தா இந்த நிலைமை வரப்போதா? வீட்டில் நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறாங்களா? வீட்டில் அவ்வளோ கட்டுப்பாடுகள் இருந்தும் எப்படி இவங்க சுற்றுறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். ஒரு ப்ராபப்லாம் சொன்னாங்கங்க, எனக்கு வந்து அதெல்லாம் பயங்கரமாக ஹிட் ஆச்சுன்னா இது 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 வெளுத்து விட்டா என்ன அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எப்பயுமே வந்து அம்மாவுக்கு உண்மையாக இருக்கணும், நம்மளுடைய கெரியருக்கு உண்மையாக இருக்கணும், நான் எங்கள் அம்மாவை நம்புகிறேன், எங்கள் அம்மாவை என்னை நம்புகிறாங்க, தப்பு பண்ணக்கூடாது வாழ்க்கையில் அப்படி இப்படின்னு. அதாவது வியானாவை பார்த்து என்ன அட்வைஸ் பண்ணணுமோ அதை வியானாவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க மற்றவங்களுக்கு. வியானாவுக்கு இந்த அட்வைஸ் தான் தேவை, வியானா வந்து அதை மற்றவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் நடந்த மாதிரி இந்த ஷூவை எடுத்து கொடுத்துட்டாங்க. அங்கே சண்டை போடுறாரு அமித், வந்து ஷூவெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு ஓடுறாரு. அவர் வந்து டென்ஷன் ஆகிட்டார், மனுஷன் நிஜமாவே டென்ஷன் ஆகிட்டு போகிறாரு. அப்போ வியானா வந்து வெளியில் கார்டன் ஏரியாவில் உட்காந்து அழுவுறதை நீங்கள் ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. கனி வந்து பேசும்போதும் பக்கத்தில் விக்கல்ஸ் இருக்காரு, அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் சமாதானம் படுத்துறாங்க. பிரின்சிபல் வராரு, அவர் வந்து சரி ஓகே விடு பார்த்துக்கலாம் அப்படின்றாரு. அமித்தை கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. அமித் வந்து சமாதானப்படுத்திட்டு போகிறாரு. போன பிறகு இந்த அஜித் வந்து அழுதுகிட்டே சிரிப்பார் தெரியுமா, அந்த ஒரு ரியாக்ஷன், அழுதுகிட்டே இருந்துட்டு சிரிக்கிறாங்க. அழுதது நடிப்பு, சும்மா டீச்சர்ஸ் முன்னாடி வந்து சாரி கேட்குறேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அழுகுற மாதிரி அழுதுட்டு, அதுவும் பொய், பின்னாடி உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு எதையோ சாதித்த மாதிரி. வியானா சூப்பர், நீ வந்து எவ்வளோ பெரிய ஒரு பொறுக்கி, நீ எவ்வளோ பெரிய ஆம்பளை பொறுக்கி. அதில் பெருமையாக வந்து கையெல்லாம் ஆட்டிக்கிட்டு இப்படி ஹார்ட்டின்லாம் காட்டிக்கிட்டு. ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கக்கூடாதுன்றதை நீங்கள் வியானாவை பார்த்து கற்றுக்கோங்க. ஆனால் சில பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, சில பேர் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. இப்போ ரம்யா எடுத்துக்கோங்க, சாண்ட்ரா, திவ்யா, அதுக்கப்புறமா இவர் கானா வினோத், கம்ருதீன், அரோரா கூட ஓவர் டூ பண்ணல. இந்த சுபிக்ஷா, வியானா, விக்கல்ஸு, சபரி வந்து எஸ்பி ஆலாமா, இந்த 4 பேரும் பண்ணுற அட்டுலியம் இருக்குது பாருங்க, நல்லாவே இல்லை. நடு சென்டர்னு ஒரு வெப்சீரிஸ் போயிட்டுருக்குல்ல, லிட்ரலாக ஒரு வெப்சீரிஸ் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. நடிக்கிறானுங்க, கேவலமாக நடிக்கிறானுங்க. ஸோ இதை பார்க்குற நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.